ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினை வந்து மைக்ரேட் பண்ண முடியல. அப்படி அதை மைக்ரேட் பண்ண முடியலைன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். திங் இஸ் ஐ எம் அனேபிள் டு மைக்ரேட் மை விர்ச்சுவல் மிஷின். ஸோ நான் வந்து இது ஒரு என்னோட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இது, ஓகேங்களா? இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ESXல இருக்கு? ESX 02ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இந்த விர்ச்சுவல் மிஷினை 01க்கு நான் மைக்ரேட் பண்ண போறேன். 02ல இருந்து 01க்கு மைக்ரேட் பண்ண. ஸோ அப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுவேன். I will go to migrate, then change compute resource, then next, then I will select the destination ESXi. ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் வந்து 02, சோர்ஸ் வந்து 02. இதுல VM origin ஒரு ஆப்ஷன் இருக்குது, செலக்ட் பண்ணியே தெரியும். 02 சோர்ஸ்ல இருக்குது. இப்போ நான் டெஸ்டினேஷன் வந்து 01 கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் நெட்வொர்க் இருந்தால் நெட்வொர்க் அசைன் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தோம்னா VM will be migrated. ஸோ VM மைக்ரேட் ஆகும். இப்போ சினாரியோ என்ன அப்படின்னா, நான் இப்படி மைக்ரேட் பண்ணுறப்ப VM மைக்ரேட் ஆக மாட்டேங்குது. அதான் சினாரியோ. I'm unable to migrate the VM from one ESXi host to another ESXi host. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் அதுக்கு பிஹைண்ட் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டு செக் த feasibility. என்ன feasibility செக் பண்ணணும்? we have to check the resource feasibility from source to destination. இப்போ இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன். இங்கேருந்து நான் இங்கே பண்ணுறேன். அப்போ எனக்கு டெஸ்டினேஷன் ESXi should have the enough resource. பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Destination ESXi should have the enough resource to accommodate the VM. இங்க என்ன இந்த VM நான் மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா, இந்த VM ஓட ரிசோர்ஸ் 16 CPU இருக்குது, 32 GB RAM இருக்குன்னா, that resource, that compute resource should be available in destination host. அந்த destination hostல வந்துட்டு அந்த ரிசோர்ஸ் இல்ல அப்படின்னா we cannot migrate the VM. சரிங்களா? தென் அடுத்த பாயிண்ட், டெஸ்டினேஷன் ஹோஸ்டும் சோர்ஸ் ஹோஸ்டும் காமன் CPU-வா இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு செஷன்ல சொல்லியிருக்கேன், வாட் இஸ் EVC மோட் அப்படின்னு ஒரு செஷன்ல சொல்லியிருக்கேன். வாட் இஸ் காமன் CPUன்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் காமன் CPUனா, இதுல இப்போ இது வந்து ஒரு இப்போ நான் வந்து டெஸ்ட்ல தான் போட்டிருக்கேன், அதனால இது CPU தெரியாது. இப்போ இது வந்து ப்ரொடக்ஷன் பிசிக்கல் சர்வரா இருந்துச்சு அப்படின்னா இன்டெல் Xeon ப்ராசஸர் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து அந்த ப்ராசஸ் ஜென்ரேஷன் இருக்கும். லைக் இது வந்து ஸ்கைலேக் அந்த மாதிரி சில ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ ரெண்டு CPU ஒரே ஜென்ரேஷனாக இருக்கும். அப்படி ஒரே ஜென்ரேஷனில் இருந்தால் வேற வேற ஜென்ரேஷனாக இருந்துச்சுன்னா we will have to enable EVC mode. The EVC mode can enable from cluster level. So go to the cluster, go to configure, there's option called EVC. The EVC-ல we will have to enable the EVC mode. இது enable பண்ணா மட்டும்தான் ரெண்டு ESXi ஹோஸ்ட்ல இருக்கிற CPU ஜென்ரேஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நம்மளால மைக்ரேட் பண்ண முடியும். Now the EVC is disabled. So எடிட் போனீங்க அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து இன்டெல் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா செலக்ட் இன்டெல், செலக்ட் தி CPU mode. There's a generation மெரோம், பென்ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமா அந்த CPU எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்க உங்களுக்கு அதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த CPU வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. CPU mode applies Sandy Bridge generation process to all host classes. The host with following process type will be permitted to enter the cluster. ஸோ நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா சாண்டி பிரிட்ஜ் ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும், ஐவி பிரிட்ஜ் சப்போர்ட் ஆகும், ஹாஸ்வெல் சப்போர்ட் ஆகும், ப்ராட்வெல் சப்போர்ட் ஆகும், ஸ்கைலேக் சப்போர்ட் ஆகும். ஸோ அது எந்த ஜென்ரேஷன் நீங்க பார்க்கணும். சரிங்களா? அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரிட்ஜ் என்ன ஜென்ரேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த EVC மோட் எனேபிளா இருந்தா மட்டும்தான் we can able to migrate the VM from one host to another host if the generations differ.
ரெண்டுமே இன்டெல் ப்ராசஸர் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. பட் தி ஜெனரேஷன் இஸ் டிஃபர். If generations differ, then what else? The generations differ should be enable the EVC mode. Okay, this is the second point. Third point, the source and destination, the host should be a same vendor, which means நீங்க இந்த source இங்க இருக்கு, destination இங்க இருக்குது அப்படின்னா should be Intel. ரெண்டுமே Intel ப்ராசஸரா இருக்கணும். மேபி ஜெனரேஷன் டிஃபரண்டா இருந்தா நம்ம EVC மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பட் should be Intel ப்ராசஸர். ஒன்னு Intel ப்ராசஸர், இன்னொன்னு AMD ப்ராசஸர். ஸோ இன்னொன்று AMD ப்ராசஸர் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து நம்மளால அதை ஸோ ரெண்டுமே வந்து ஒரே வெண்டர் இருக்கணும். இப்போ என்கிட்ட கிளாஸ் ஓகே source and destination ரெண்டுமே வந்து சேம் physical வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. ஷார்ட் ஸ்டோரேஜ் டேட்டா பிரேக் ஆகுது. சார் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சுத்தமா, எதுவுமே நெட்வொர்க் இஷ்யூ. பேச கேக்குதா? ஹலோ கேக்குது சார். தான் ப்ரோ. கேக்குது சார், நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஃபைன், லெட் மீ கண்டினியூ. ஓகே, சோ டேட்டா ஸ்டோர் வந்து சேம் டேட்டா ஸ்டோரா இருக்கணும். அப்படி டேட்டா ஸ்டோர் வந்து ஒரே சாரி அந்த டேட்டா ஸ்டோர் வந்து ரெண்டு ஹோஸ்டுக்கும் அந்த காமனா இருக்கணும். உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 1 இருக்கு, டேட்டா ஸ்டோர் 2 இருக்குது. ESX 2ல பாருங்க டேட்டா ஸ்டோர் 2 தான் இருக்குது. சரியா? இப்போ நான் இதுல ஒன் ஆஃப் த VM இருக்குது. என்ன VM? இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு பாப்போமா? இந்த விர்ச்சுவல் மிஷின் டேட்டா ஸ்டோர் 2ல இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் மைக்ரேட் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு மைக்ரேட். சேஞ்ச் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கொடுக்குறேன், தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஐ கேன் செலக்ட் த ESX 2, வேலிடேட் பண்ணும், தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ எனக்கு VM மைக்ரேட் ஆயிரும். இப்போ இதே இது இந்த VCS 01 இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 1ல இருக்குது. இந்த டேட்டா ஸ்டோர் இஸ் நாட் மேப்டு வித் ESX 2. இப்போ இந்த VM நான் ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட் பண்றேன் பாருங்களேன், சேஞ்ச் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு பாத்தீங்கன்னா இங்க அந்த ESX 2வே காமிக்கல. ஏன் இங்க காமிக்கல அப்படின்னா if the data store mapped with both ESXi, then only we can able to migrate, which is called shared storage, shared data store. So ஒரு கிளஸ்டர் மோஸ்ட்லி ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளஸ்டர் இருந்தால் கிளஸ்டர் இருக்கிற எல்லா ஹோஸ்ட்டுக்கும் அந்த டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கும். இஃப் சப்போஸ் தே மிஸ்ட் ஆர் சம்திங், யாராவது மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மைக்ரேட் பண்ண முடியாது.
அப்ப நீங்க இந்த ஸ்னால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டோரேஜ் டீம் சொல்லி அந்த ESXல வந்து அந்த டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணணும். இந்த ESXல வந்து அந்த டேட்டா ஸ்டோர் 2 வந்து மேப் ஆகல அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 1 and 2 ரெண்டுமே இருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 2 மட்டும் தான் இருக்கும். அப்ப மேப் ஆகல அப்படின்னா ஸ்டோரேஜ் மெயில் பண்ணி நம்ம மேப் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிற தனி கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். அது அந்த டேட்டா ஸ்டோரோட NID கொடுத்து அந்த ESXயோட கொடுத்துருவாங்க. தென் அதுக்கு அடுத்து உங்களால VM மைக்ரேட் பண்ண முடியும். ஓகே, VM வந்து டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷின்ல வந்து ஏதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் இருந்துச்சு அப்படின்னா VM மைக்ரேட் பண்ண முடியாது. சம் கேசஸ்ல அதிகமா ஸ்னாப்ஷாட் இருந்தாலும் மைக்ரேட் பண்ண முடியாது. ஒரு 4-5 ஸ்னாப்ஷாட் இருக்குது அப்படின்னா மைக்ரேட் பண்ண முடியாது. இல்லை டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் இருந்தாலும் மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு VM மைக்ரேட் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் செக் வெதர் த VM has any error related to disk cancellation error. அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அந்த VM வந்து மைக்ரேட் பண்ண முடியாது. தென் அதுக்கு அடுத்து சம் கேசஸ்ல இந்த விர்ச்சுவல் மிஷின்ல CD DVD அட்டாச் ஆயிருந்தாலும் மைக்ரேட் பண்ண முடியாது. The virtual machine should not contain any CD DVD mount. நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா CD DVD மவுண்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். Device 0 invalid configuration. மாதிரி இருக்கும். இதுல CD DVD மவுண்ட் பண்ணிருக்கேன். டு மைக்ரேட் அது மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த VM அட்டாச்டு ஒன் ஆஃப் த CD DVD வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ லெட் மீ ட்ரை டு மைக்ரேட். சி விர்ச்சுவல் மிஷின்ல CD DVD அட்டாச் ஆகி அதுல வந்து ஏதாவது ISO மவுண்ட் ஆயிருந்ததுன்னா விர்ச்சுவல் மிஷினை நம்ம மைக்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எரர் வரும். நீங்க அந்த டெஸ்டினேஷன் செலக்ட் which means CD DVD connect
வாய்ஸ் கேட்கல சார். இப்போ கேக்குதா? யா, இப்போ ஓகே. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ சிடி டிவிடி வந்து மவுண்ட் ஆயிருக்கு, அதனால பண்ண முடியலன்னு சொல்லுது. இதை நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா எனக்கு போகாது. இப்போ சேம் விஎம்ல நான் சிடி டிவிடி வந்து டிசேபிள் பண்றேன். எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு சிடி டிவிடி வந்து இங்க டிசேபிள் பண்ணிடுறேன். இதுலயும் டிசேபிள் பண்ணிடுறேன், கனெக்டட் பவர் ஆன் எடுத்துடுறேன். தென் லெட் மீ ட்ரை டு மைக்ரேட் த விஎம். Now I can able to migrate the VM. அந்த எரர் வரல. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனே வரல. ஏன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரல அப்படின்னா சிடி டிவிடி மவுண்ட் ஆயிருந்தது. அப்போ சிடி டிவிடி வந்து மவுண்ட் ஆகக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். சிடி டிவிடி ஷுட் நாட் பி மவுண்ட் ஆன் மிஷின். ஏதாவது மவுண்ட் ஆகி அதுல வந்து ஐஎஸ் இமேஜ் வந்து மவுண்ட் ஆயிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட், அந்த விர்ச்சுவல் மிஷின்ல பிசிக்கல் ஆர்டிஎம் இருந்தாலும் நம்மளால மைக்ரேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், த பிசிக்கல் ஆர்டிஎம் ஷுட் நாட் சப்போர்ட் விமோஷன். நீங்க ஒரு விஎம் வந்து மைக்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ ஒரு விஎம் வந்து மைக்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்படி ட்ரை பண்றப்ப அதுல வந்துட்டு பிசிக்கல் ஆர்டிஎம் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா வி கேனாட் மைக்ரேட் த விஎம். ஸோ ஆர்டிஎம்ல வந்துட்டு இந்த மாதிரி பிசிக்கல் ஆர்டிஎம், ஏன் பிசிக்கல் ஆர்டிஎம் டஸ் நாட் சப்போர்ட் த vCenter ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆர்டிஎம் கிளாஸ்ல. ஏன் அப்படின்னா the physical ஆர்டிஎம் stored in VMDM. ஆமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி கம்மிங் ஃப்ரம் த ஸ்டோரேஜ், நாட் அ டேட்டா ஸ்டோர். இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டா ஸ்டோர்ல இருந்து வரும், which is VMFS file system. But the physical RDM not a VMFS file system. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா LUNல இருந்து வரும், அதனால நம்மளால மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதையுமே செக் பண்ணிக்கோங்க, பிசிக்கல் ஆர்டிஎம் எதுவும் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அதுக்கடுத்து அந்த விஎம் வந்து அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் வாட் இஸ் அஃபினிட்டி ரூல், வாட் இஸ் ஆன்டி அஃபினிட்டி ரூல்னு. ஸோ அஃபினிட்டி ரூல் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த விஎம் வந்து மைக்ரேட் பண்ணா அந்த எரர் வரும். இந்த விஎம் வந்து அஃபினிட்டி ரூல்ல இருக்குது, வி கேனாட் மைக்ரேட் த விஎம் சொல்லிட்டு எரர் வரும். ஸோ அந்த விஎம் எதுக்காக அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி போடுறாங்க, அந்த விஎம் அந்த ஹோஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போடுறாங்க. ஸோ அப்போ அந்த மைக்ரேட் பண்றப்ப அது ஒர்க் ஆகாது. அதனால it should not be have any rule, affinity anti affinity rule வந்து இருக்க கூடாது. okay, note this point. அடுத்த பாயிண்ட் வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினோட VMDK ஃபைல் அல்லது VMFS ஃபைல் வந்து எதுலயுமே லாக் ஆயிருக்க கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பேக்கப் சொல்யூஷன்னால வந்து இந்த பேக்கப் வந்து டெய்லி பேக்கப் எடுக்கும், அந்த காமால்ட் பேக்கப், வீம் பேக்கப், நெட் பேக்கப். அப்படி எடுக்கிறப்ப அந்த ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணும். அந்த மாதிரி சினாரியோல VMDK ஃபைல் வந்து லாக் ஆயிரும் அந்த ESX ஹோஸ்ட்ல. அப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மளால மைக்ரேட் பண்ண முடியாது. அந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்தேன் சார். அந்த லாக் எப்படி சார் ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம? நான் சொல்றேன், நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன், ஒரு நிமிஷம் இதை முடிச்சிடறேன். The both ESXi should have the vMotion network. ஸோ நம்ம ஒரு செஷன்ல பார்த்தோம் ஹவு டு கிரியேட் த vMotion நெட்வொர்க் இருக்கு இல்லையா. இப்போ ESXi 1லயும் பார்த்தீங்கன்னா there is a network called vMotion network. ESXi 2ல பார்த்தீங்கன்னா there is a vMotion network. இந்த vMotion network சோர்ஸ்லயும் இருக்கணும், டெஸ்டினேஷன்லயும் இருக்கணும். if vMotion network is not created, டெஃபினட்டா மைக்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, முக்கியமா இது ஆக்சுவலி முதல்ல இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. the source and destination host should have the vMotion network. சரியா, vMotion network வந்து ப்ராப்பரா இருக்கணும். and also next point, the naming standard should be same. the naming label vMotion அப்படிங்கிற நேமிங் லேபிள், இதுலயும் அதே நேமிங் லேபிள் இருக்கணும். இந்த லேபிள் மாறினா கூட சம்டைம்ஸ் மைக்ரேஷன் ஆகாது. இப்போ நீங்க வந்து ஒரு
ஒரு விமோஷன் நெட்வொர்க் கிரியேட் பண்றீங்கன்னா இப்போ நீங்க ஒரு விமோஷன் நெட்வொர்க் வந்து இப்போ கிரியேட் பண்றோம் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷங்க. ஸோ அப்போ இதில் நெட்வொர்க் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதில் நெட்வொர்க் நேம்னு ஆப்ஷன் இருக்கா? இதில் வந்து ப்ராப்பரான நேமிங் நீங்கள் அதாவது கிரியேட் பண்ணுறப்பே யூஸ்வலாக இம்ப்ளிமெண்டேஷன் டீம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அல்லது நம்ம கிரியேட் பண்ணுவோம் L3 கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்பே we will have to mention the proper vMotion. அந்த vMotion நெட்வொர்க்கான நேம் கரெக்டாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் vMotion நேம் வந்து பார்த்தீங்கன்னா vMotion இருக்குது. V வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது, M கேப் லெட்டர் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா V ஸ்மால் M கேப் லெட்டர் இருக்குது. இதில் V வந்து கேபிட்டல் லெட்டர் M ஸ்மால் லெட்டர் இருந்தால் கூட மேபி இதில் வந்து லேபிள் நேம்ஸ் மாறினா கூட நம்மளால மைக்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? vMotion நெட்வொர்க் கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி கிரியேட் பண்ணியிருந்தாலும் நேமிங் லேபிள் ப்ராப்பராக இருக்கணும். சரியா? தென் அடுத்த பாயிண்ட், VLAN வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட் இஸ் VLAN அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதில் வந்து VLAN இப்போ ஒரு VMக்கு வந்து நீங்கள் ஒரு VLAN அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா the same VLAN should be passed on the another ESXi. இப்போ இந்த ESXiல ஒரு VLAN பாஸ் பண்ணோம்னா அதே சேம் VLAN வந்து இங்கே பாஸ் ஆகுது. இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் டீம் பண்ணுவாங்க. the network team will pass the VLAN. ஒரு ESXiயை நீங்கள் வந்து ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்கன்னா அப்போவே நம்ம சொல்லணும் இந்த VLANல அது பாஸ் ஆகிருக்குன்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அப்போ அது நெட்வொர்க் டீம் நம்ம தான் வந்து சொல்லணும். அவங்க அதை சுவிட்ச் லெவலில் பாஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு VLAN மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷினில் எடிசடிக்ஸ் போனீங்கன்னா நெட்வொர்க்னு இருக்கும். நெட்வொர்க் அடாப்டர் இருக்கு இல்லையா? அது 2 நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் அடாப்டரில் வந்து VM நெட்வொர்க் இருக்குது. செகண்ட் அடாப்டர் வந்து டேட்டாபேஸ் டீம் 210 அப்படிங்கிற ஒரு VLAN இருக்குது. ஸோ த சேம் VLAN ஷுட் பி மேப்டு வித் ESXi2. இந்த VLANக்கான போர்ட் குரூப் வந்து அந்த ESXi2ல இருக்கணும். இருந்தால் தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அப்படி VLAN மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளால மைக்ரேட் பண்ண முடியாது. அதேமாரி மைக்ரேட் பண்ணால் பண்ணலாம், VM பவர் ஆஃப் பண்ணி நீங்கள் பண்ணலாம், ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் நெட்வொர்க் ஒர்க் ஆகாது. அப்போ VLAN வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அது நோட் பண்ணிக்கோங்க. VLAN ஷுட் பி கான்ஃபிகர்ட் ஆன் ஆல் ஹோஸ்ட். ஸோ VMDK லாக்கு வந்துட்டு நான் தனியாக ஒரு செஷன் எடுப்பேன். ஒரு ESXில் வந்து எப்படி VMDK வந்து லாக் ஆகும், அந்த லாக் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தனி செஷன் எடுக்கிறேன். அதில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாமே தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இதே மீறி சில விஷயங்கள் நடக்கும், பட் அது ரேர் கேசஸ் தான். பட் இதெல்லாம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் செஷன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஒரு கிளஸ்டர்ல வந்து 2 EXSI இருக்கு. ஒரு EXSI வந்து AMD ப்ராசஸர், இன்னொரு EXSI வந்து இன்டெல் ப்ராசஸர். அந்த மாதிரி கிளஸ்டர்ல மாதிரி டிஃபரெண்ட் ஹார்ட்வேர் இருக்குமா? ஏன்னா இனிஷியல் கிளாஸஸ் அந்த மாதிரி பண்ண இருக்காதுன்னு மாட்டாங்க. தட் இஸ் நாட் கம்பேட்டபிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளஸ்டர் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றப்பயே ஷுட் பி அந்த கிளஸ்டர்ல வந்து சேம் இன்டெல்னா இன்டெல் தான் இருக்கணும், AMD கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ AMD கொடுத்தா தனியாக வேற கிளஸ்டர்ல போடுங்க. தனியாக ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அதில் AMD போடுங்க. இன்டெல் AMD ஏன் மிங்கிள் பண்றீங்க? மிங்கிள் பண்ணவே கூடாது. நிறைய கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே. அப்படி பண்ணாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. முக்கியமா vMotion ஒர்க் ஆகாது. ப்ரோ இல்ல புரியல. இல்ல vMotion ஒர்க் ஆகாது, DRS ஒர்க் ஆகாதுல? ஒர்க் ஆகாது. சரி, DRS எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? vMotion பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ DRS ஒர்க் ஆகாது. தட்ஸ் நாட் அட்வைசபிள். இது பண்ணவும் கூடாது. நீங்க ப்ரொடக்ஷன்ல இருந்தால் இது நடக்கவும் நடக்காது. அப்படி பண்ணீங்கன்னா அது உங்களை வந்து தப்பா பார்ப்பாங்க. என்னடா எனக்கு ஒண்ணுமே தெரியல போல அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால அது ஆக்சுவலா பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. Any other question? Okay, so question இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் போதும். ஸோ நாளைக்கு நம்ம ரிமைனிங் ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் ES6 ட்ரபிள் ஷூட்டிங் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம், அப்கமிங் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.